ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லோ லையிங் பிளாசண்டா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ, இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆகாதா, நான் இப்போ நடக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா லோ லையிங் பிளாசண்டா அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. முதல்ல நம்ம பிளாசண்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வயிற்றுல குழந்தை வளரும்போது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், தேவையான சத்துக்கள் எல்லாம் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இந்த பிளாசண்டாவோட வேலை. தமிழ்ல நம்ம இதை நஞ்சுக்கொடின்னு சொல்றோம். பொதுவாக நஞ்சுக்கொடி எப்பவுமே மேலதான் இருக்கும். சில பேர்த்துக்கு மட்டும் கர்ப்பத்தோட ஆரம்பத்திலேயே நஞ்சுக்கொடி கீழே இறங்கி இருக்கலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வளர வளர கர்ப்பப்பை பெருசாகிறதுனால சில பெண்களுக்கு ஆரம்பத்துல கீழே இருந்த பிளாசண்டா போக போக தானாவே அது மேல போயிடும். அதனால முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்ல லோ லையிங் பிளாசண்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க பயப்படவே வேண்டாம். இப்போ அதுக்கு என்ன மாதிரியான காரணம் அப்படின்னு கேட்பீங்க. சில பேருக்கு முன்னாடி சிசேரியன் ஆகி இருந்திருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பையில ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி இருந்திருக்கலாம், இல்லைன்னா இரட்டை குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லோ லையிங் பிளாசண்டா வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனாலும் சில பேருக்கு எந்த காரணமும் இல்லாம கூட இந்த மாதிரி நஞ்சுக்கொடி இறக்கம் இருக்கலாம். அதனால நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நினைச்சோம்னா கவலைப்பட வேணாம். அடுத்து இதுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸுமே இருக்காது. ஆனால் சிலருக்கு திடீர்னு ப்ளீடிங் இருக்கலாம், இல்லைன்னா வலி இல்லாமல் கூட அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எதனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிறதா ரொம்பவே நல்லது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் நடக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு யோசனையாக இருக்கும். எல்லாருமே பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. தேவையில்லாமல் நாள் முழுக்க நம்ம பெட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சின்ன சின்ன வேலை ஏதாவது இருக்குமோ அதெல்லாம் செய்யலாம். நீங்கள் மெதுவாக வாக்கிங் கூட போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம கனமான பொருள் ஏதாவது ஒன்று ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை தூக்காமல் இருங்க. அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்கிட்டு இருக்காமல் நீங்கள் எப்பவும் போல் இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நார்மலாக செய்யலாம். நீங்கள் எப்பவும் போல் நார்மலாகவே இருங்க. ஆனால் கனமான தூக்காமல் இருந்தாலே போதும். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான், அது என்னன்னா நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லாத்துக்குமே நார்மல் டெலிவரி ஆகிருன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கர்ப்பத்தோட கடைசி மாசத்துல பிளாசண்டா மேலே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர்த்துக்கு பிளாசண்டா மேலே போகாமல் கீழேயே இருக்கும், சர்விக்ஸை மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கெல்லாம் சிசேரியன் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால ஆரம்பத்திலேயே நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க எப்பப்பெல்லாம் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் கரெக்டாக ஸ்கேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தெரியும் பிளாசண்டா மேலே போயிருக்கா, எப்படி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால ஸ்கேனை மட்டும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா, ஒரு சில நேரத்தில் ப்ளீடிங் இருக்கிறது, அதிகமாக வயிறு வலி இருக்கிறது, குழந்தையோட அசைவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேயே இருக்காமல் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது. எல்லா கர்ப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறதையோ நெட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதையோ மட்டும் நம்பிட்டு இருக்காங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதான் நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்னு நினச்சி நீங்கள் இப்போவே கவலைப்படாதீங்க. கடைசி மாதத்தில் கூட உங்களுக்கு நஞ்சுக்கொடி மேலே ஏறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படி மேலே ஏறி நார்மல் டெலிவரியான நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் இப்போவே இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரியே ஆகும். நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை